என்ன செய்ய போகிறேன்னா பால் பணியாரம் செய்ய போகிறேன். புழுங்கரிசி அரை கப்பு, பச்சரிசி அரை கப்பு, இந்த சின்ன கப்பில் உளுந்து அரை கப்பு, இதில் கடலப்பருப்பு அரை கப்பு, துவரம்பருப்பு அரை கப்பு, பாசிப்பருப்பு அரை கப்பு, எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தண்ணியை ஊற்றுறோம். தண்ணியை திறக்கிறோம், கொஞ்சம் குடிக்கிறோம், திருப்பி கொஞ்சம் இதில் ஊற்றுறோம். நல்லா 1.5 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அரைச்சி அப்புறம் வெளியிடும். அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்க பால் பணியாரத்துக்கு. இந்த பாருங்க ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு கழுவி. கொஞ்சோண்டு உப்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அப்புறங்க வெல்லம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். நல்லா தான் இருக்குது. தேங்காய் குட்டி குட்டியாக நறுக்கி விட்டுக்கலாம். தேங்காய் போட்டாச்சு. இப்போ அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து எண்ணெய் காய்ச்சிட்ருக்கு ஊற்றலாம். பசுன்னு வந்து மேலே வந்துருச்சு. இதை இப்போ அப்படியே திருப்பி விட்டுலாம். இன்னொன்று ஊற்றிடலாம். பசுன்னு வருது, சூப்பராக இருக்குது. நல்லா வந்துச்சு பாருங்களேன். குண்டு குண்டு குலோப் ஜாமுன், குண்டு குண்டு அப்பம், பால் பணியாரம், பாலில் போடாத பால் பணியாரம். அப்பம் ரெடி. அப்பம் பால் பணியாரம் சூப்பராக இருக்குங்க. குண்டா செம்மையாக புசு 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 புசுன்னு இருக்குது. சாஃப்டாக இருக்குது பாருங்க. உள்ள நல்லா வெந்திருக்கு. தேங்காயெல்லாம் போடவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. வாசம் சூப்பராக இருக்குங்க. வாசம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பருப்பு அடைக்கி அரிசி பருப்புலாம் ஊற வைப்போம் பாருங்க. அதே ஸ்டைலில் இப்படி ஊற வச்சு வெல்லம் போட்டு இலக்க போட்டு ஆட்டி ஊற்றிட வேண்டியதான். சூப்பராக இருக்குது.